முருகனுக்கு செந்தில் ஆண்டவருக்கு ஆறுபடை குமாரருக்கு பிரபுக்கு பழந்தச்சிலை முருகனுக்கு 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 அழைக்கின்ற அழைப்பில் இருக்கின்ற விகிதாச்சாரம் அழைக்கின்ற அழைப்பில் இருக்கின்ற விகிதாச்சாரம். அந்த விகிதாச்சாரத்திற்கு பல பரிசீலனை. அந்த விகிதாச்சாரத்துக்கு பல பரிசீலனை. அந்த பரிசீலனையில் இருக்கின்ற தூய்மையான பக்தி உண்மையான நெறிமுறை. அந்த பரிசீலனையில் இருக்கின்ற தூய்மையான பக்தி உண்மையான நெறிமுறை. அந்த உண்மையான நெறிமுறையை பரிசீலனையில் நாம் அனுபவபூர்வமாகவும் அசரீதியாகவும் தெள்ளந்தெளிவாக புரிந்து அதை நமக்குள் உள்வாங்கும் பொழுது அது நமது சுமைகளை இறக்குகின்ற கருவியாக மாறுகிறது. அந்த கருவிகள் ஒவ்வொன்றும் வினைகளை விளக்கின்ற கருவியாக நிற்கிறது. ஆழம் எவ்வளவு என்பது அந்த கருவிக்கும் தெரியாது, நமது மனதிற்கும் தெரியாது. அதன் வேகம் என்பது கருவிக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. அதனுடைய விவேகம் எவ்வளவு என்று கருவிக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. அதனுடைய வீரியம் எவ்வளவு என்று கருவிக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. அதனுடைய அளவு இல்லா சக்தி எவ்வளவு என்று நமக்கும் தெரியாது, கருவிக்கும் தெரியாது. இத்தனை எண்ணற்ற தெரியாததை வைத்து அந்த கர்ம வினைகளை எடுப்பதற்குண்டான சூட்சமமே விரைவில் வர இருக்கிறது. எவ்வளவு பெரிய அழுத்தமாக இருந்தாலும், எத்தனை கடந்த மைல்கணக்குள்ள பாரங்களாக இருந்தாலும், எது தெரியாது என்று நாம் நினைக்கின்றோமோ அதை மிக தெளிவுபடுத்தி அந்த ஆழ்ந்த பக்திக்குள் நம்மை அழைக்கும் பொழுது அங்கு ஒரு புதிய துவக்கத்தை நாம் அறிகிறோம். அந்த புதிய துவக்கத்தை நாம் அறியும் பொழுது அந்த ஆன்மீக பற்றுதல் என்பது நம்மை மிதக்க வைக்கிறது. ஆன்மீக பற்றுதல் என்பது நம்மை மிதக்க வைக்கிறது. அந்த மிதக்க வைக்கும் பொழுது நமது மீதில் உள்ள அனைத்து பாரங்களும் நீங்கி, குறைகளும் நீங்கி, பாரபட்சமில்லாத ஒரு அருள் பார்வை கிடைக்கும் பொழுது அந்த அருள் பார்வையாகப்பட்டது துளியாக மாறி ஒளியாக வந்து வழியாக காண்பித்து நெறியாக கைப்பிடித்து உண்மையாக வேரூன்றி வீரனாக தெரிந்து விவேகத்தை அறிந்து ஒற்றுமை விரிந்து அதில் இருக்கின்ற அனைத்து அம்சங்களையும் கைவந்த கலையாக கற்று அந்த கந்தனுடைய திருநீரில் இருக்கின்ற சக்தியை நாம் பெற்று
உணர்ந்து தீப ஆராதனை பார்த்து கையில் பெறும்பொழுது அதில் இருக்கின்ற சக்தியாகப்பட்டது ஒவ்வொரு திருநீரிலும் அவர் பேசுகின்றார். நமக்கு வர இருப்பதை கொடுத்து கொண்டே இருக்கிறார். நமக்கு வர இருப்பதை கொடுத்து கொண்டே இருக்கிறார். நமக்கு வர இருப்பதை கொடுத்து கொண்டே இருக்கிறார். சுமை எவ்வளவு என்று சுமை சுமப்பனுக்கு தெரியும். சுமை எவ்வளவு என்று சுமை சுமப்பவனுக்கு தெரியும். அந்த சுமைக்கு கூலி கொடுக்கும் முதலாளிக்கு தெரியும் இதில் எவ்வளவு எடை உள்ளது என்று. அதில் லாபகரமான 2 விஷயமாகப்பட்டது சுமை தூக்குபவனுக்கும் அந்த முதலாளிக்கும் உள்ள ஒரு புரிதலுடைய ஆத்மா அங்கு துடிதுடிக்கிறது. சரியான கூலியை கொடுத்தான் என்று சொன்னால் அவன் குடும்பம் பஞ்சம் இல்லாமல் வாழும், பிணிகள் இல்லாமல் வளரும். அந்த கூலி என்பதை நாம் என்றாவது ஒரு நாள் அந்த ஈசனின் அவனுடைய கருணையின் திருக்கரங்களில் பெற்று ஒவ்வொருவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயக்கங்கள் எல்லாம் மாறுகிறது, பிடித்தவைகள் எல்லாம் நடக்கிறது, பிடிக்காதவைகள் எல்லாம் வெளியேறுகிறது, உண்மையெல்லாம் உணர்வாக தூண்டுகிறது, நன்மைகள் எல்லாம் பெறுகிறது. வேலன் தத்துவமாக காட்சி கொடுக்கிறார். அந்த காட்சிக்கில் இருக்கின்ற சக்தி செந்தூர் ஆண்டவருடைய திருவடியிலிருந்து கிடக்கின்ற ஒவ்வொரு அருள் பொருள் காட்சிகளாக உணர்ந்து 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 அவைகள் அனைத்துமே கந்தன் கருணையிலே வீட்டிருக்கும் எம்பெருமானுடைய திருவருளால் கொட்டி முழங்குகிறது. நமது ஒவ்வொருடைய இயக்கத்தையும் மாற்றுகிறது. அது மாற்றுவது மட்டுமல்லாமல் நம்மை காக்குகிறது. நமக்கு எது தேவைப்படுகிறதோ அதை எடுத்து வைத்து கொடுத்து நம்மை வளர்க்கிறார் ஒவ்வொரு சஷ்டியிலும். நிசப்தமான உண்மை மறுக்கவோ அதை மாற்றவோ முடியாத எண்ணம். நிசப்தமான உண்மை மறுக்கவோ மாற்றவோ அறியாத உண்மை இங்கு வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அதை நாம் பின்பற்ற ஒரு காந்த சக்தி போன்று நம்மளை எல்லாம் கவர்ந்து வருகிறார் கந்தபெருமான். உணர்ந்து வருவோம், உள்ளின்று இயங்குவோம், காரியங்களை அவருடைய திருவடியில் வைப்போம், தந்திடுவார் வெற்றியை. ஒவ்வொருவரும் பெறுவீர் வாழ்வீர். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.